வணக்கம். நேற்று கோவை வந்த பாஜகவோட சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு பள்ளிவாசல் தொழுகிறாரு. தொழுதுட்டு வெளியே வராரு. வெளியே வந்த உடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. அதாவது பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அரசியலில் கமலஹாசனை விட மோசமான இடத்திற்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அப்படிங்கிற சொல்கிறாரு. வேலூர் இப்ராஹிம் அவர்களே, நீங்கள் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. உதாரணத்திற்கு எங்கள் தலைவர் பெயரை ஏன் எடுத்து வைத்தீர்கள்? மோசமான நிலை அரசியலில் நிர்ணயிக்கிறதுக்கு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? எது மோசமான நிலை? எங்கள் தலைவர் அவர்கள் எங்கள் கட்சியும் 3 தேர்தலை சந்திச்சிருக்குது. 3 தேர்தலை கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கிறோம். வெற்றியை நிர்ணயிக்கிற கட்சியாக பல இடத்துல நாங்கள் இருந்திருக்கிறோம். இதுதான் மோசமான நிலை அரசியலில். இன்றைக்கி தேசிய அளவில் நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி அவர் பதவி ஏற்றிருக்கிறார். மதிப்புக்குரிய எம்பி அவர் பதவி ஏற்றிருக்கிறார். உங்கள் தலைவர் மோடி அவர்களே அவர் தலைமையில் சந்தித்து உரையாடி இருக்கிறார். இதுதான் அரசியல் மோசமான நிலையா? அரசியலை வெற்றி பாதையை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் பங்கு மிக முக்கிய பங்காற்ற போகுது தமிழக அரசியலில். இதுதான் மோசமான நிலையா? எது மோசமான நிலை தெரியுமா? சொந்த சமுதாய மக்களின் ஜென்ம விரோதியான பாஜகவில் நீங்கள் சோத்துக்காகவும் பணத்துக்காகவும் இணைஞ்சு சொந்த சமுதாய மக்களின் எதிரியாக நடமாடிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஊரில் ஒரு நாள் நிம்மதியாக போக முடியுதா? நேற்று கூட பேட்டியில் என்ன சொல்கிறீங்க? எங்கே போனாலும் என்னை அடித்து விரட்டுறாங்க, கோயம்புத்தூர் தான் ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்கிறாங்க. இது கேவலமான நிலை, மோசமான நிலையில். இது கேவலமான நிலை. சொந்த சமுதாய மக்கள் தான் ஒவ்வொருத்தருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் சொந்த சமுதாய மக்களாலேயே விரட்டி அடிக்கப்படுகிற ஒரு வேண்டாத ஆளாக தான் உங்களை பார்க்குறாங்க. இதுதான் அரசியல் மோசமான நிலை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. எங்களை விமர்சிக்க பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்படி ஒரு ஆளுநை கிடையாது.